ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெல்லிக்காயில் ஒரு சின்ன பர்ஃபி இல்லை ஒரு ஜாம் மாதிரி பண்ணி அதை இது பண்ணலான்னு பார்த்தேன். அது 8 நெல்லிக்காய் எடுத்தேன். நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு அது குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை விசில் போட்டு 3 விசில் விட்டேன். அந்த தண்ணிக்கே 3 விசில் விட்டுட்டு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடு எடுத்து அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு வச்சேன். கொட்டையெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப நல்லா வெந்து போயிருந்துச்சு 3 விசில் விட்டதில். பாருங்கள், அப்படியே கொட்டையெல்லாம் 8 கொட்டையும் எடுத்து வெளியே போட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் அதில் இருக்குது. அந்த தண்ணியோடையே மிக்சியில் ஊற்றிட்டு நைஸாக அரைச்சிட்டேன். அரைச்சி வச்சுட்டு வெல்லம் கொஞ்சம் எடுத்தேன். சர்க்கரை கூட போட்டுக்கலாம், நான் வெல்லமே எடுத்தேன். எவ்வளோ குவான்டிட்டி நெல்லிக்காய் இருக்குதோ அந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அதை போட்டுட்டு வெல்லத்தை போட்டு நல்லா ரெண்டையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடைசியாக கார்ன்ஃப்ளவர் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டேன். அதை போட்டுட்டு நல்லா கடன்னு கலக்கணும். இம்மீடியட்டாக வச்சுக்கிட்டு ஸ்பீடாக கலக்கணும். ஏன்னா பாருங்கள், வெல்லம் அந்த இதெல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு கட்டி ஆகிடக்கூடாது இல்லையா, அந்த சூட்லேயே நல்லா போட்டு அது அப்போ தான் பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி அப்போ தான் அது போட்டு தட்டத்தில் போட்டு கட் பண்ணால் ஸ்பீசஸாக வரும். அதுக்காக போட்டு கட் பண்ணி அது போடணும்னு சொல்லிட்டு நல்லா போட்டு கடன்னு கலந்து அதில் ஒரு கட்டி லம்ஸ் இல்லாமல் எல்லாம் க்ளீனாக கலந்து விட்டுட்டு பாருங்கள், இப்படி அந்த எல்லா இடத்துலையும் போட்டு கலந்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் போட்டேன். ஏன்னா அப்போ தான் கிளாஸி பதத்துக்கு வரும், கிளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், அப்படியே ஒட்டாமல் வரணும். அதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினோன்னே பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்கள். ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் தான், குட்டி ஸ்பூன் என்னது, அதில் ஊற்றினேன். அதுக்கப்புறமே ஒரு தட்டத்தில் நெய் போட்டு தொடை வச்சுருக்கிறேன். இதை எடுத்து அந்த தட்டத்தில் தட்டி கட் பண்ணி வைக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இது நல்லாயிருக்கும். அது டயட் இருக்கிறவங்களுக்கு சுகரே சாப்பிடாமல் காஃபி டீயில் எதுலேயும் சுகர் சேர்த்திக்க மாட்டோம் நாங்கள். அந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு சுகர் சாப்பிடணும் போல் ஒரு வெறித்தனமான இது வந்துடும். அந்த சமயத்தில் இது இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு அதை இது பண்ணி கத்தி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆறினோடனே கட் பண்ணேன். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சுகர் கோட்டிங் கொஞ்சம் கொடுக்கணும். சுகர் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அது மேலே பாருங்கள் அப்படி பண்ணி வச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.